காதோடு தான் நான் பேசுவேன். டிவோர்ஸ் அப்ளை பண்ணி போயிருக்காங்க. உங்க மிஸ்ஸஸ் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. சரி. ஆமா ஆமா. ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு எல்லா வயதையும் நான் சப்போர்ட் பண்ணேன். எஜுகேஷனா இருக்கட்டும், ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் டிகிரி கான்செப்ட் மேற்கொண்டு போட்டு பண்ணியிருக்கேன். அவங்க வந்து மேல வந்து இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தேன். ஸ்ட்ரிக்டா இருக்க வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தேன். இருந்தேன். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பட் ஆனா பினான்சியலா பிசினஸ் கொஞ்சம் அப்பப்ப லாஸ் ஆகும் போகும் வரும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அவங்க என்ன பண்றாங்க, இது அவங்க அப்பா தனியா இருக்காருன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு தேவையில்லாம மனசு சரியா ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு போயிருக்காங்க. பாத்தீங்கன்னா வேற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க, நடத்தலை சந்தேகப்பட்டாங்க, இந்த மாதிரி பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. பிள்ளைங்க எத்தனை? நான் நேர்ல வந்து பேசுறதுனால பேசலாம். சரி, பிள்ளைங்க எத்தனை? 2 பசங்க. இப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஆக்சுவலா வந்து டாக்குமெண்டேஷன், டிஎஸ்சி, இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உடம்பு ரொம்ப சரியில்லாம போச்சு. இப்போ அக்கௌண்ட் ஆஃபீஸ் மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு அக்கௌண்டன்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜாப் ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தை கொஞ்சம் கான்சியஸ் பண்ணணும் அவங்க சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது எனக்கு இப்போ தான் டிசைர் ஆகிடுது மைண்டு. பசங்க எல்லாருமே நினைச்சு. உங்க மிஸ்ஸஸ் வேலைக்கு போறாங்களா? அவங்க ஒர்க் பண்றாங்க. சரி, உங்க பிள்ளைங்களுக்கு என்ன வயசு, என்ன படிக்கிறாங்க? பொண்ணு +1 படிக்குது, பையன் வந்து 10th படிக்கிறான். சரி, டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்களே, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல மேடம், எப்படி மேடம் கொடுக்க முடியும்? 2 பசங்க இவங்க இது எப்படி நம்ம விட்டு போக முடியும் சொல்லுங்க? என்ன இப்போ எதுக்கு கொடுத்து என்ன பண்ண போறோம்? அதான் எனக்கு. அவங்க ஒரு சமயம் வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலாம்ல? இல்ல, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஒழுங்கா கல்யாணம் பண்ணி ஒழுங்கா இருந்தாலே போதும். இல்ல உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு இருக்கலாம்ல? அது மாதிரிதான் வந்து சொன்னாதான் நம்ம அதை பத்தி பேசலாமே. அவங்களை பொறுத்த வரைக்கும் பேசவும் மாட்டேன்றாங்க. இல்ல, உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்னு கேக்குறேன். அவங்களுக்கு இப்ப நீங்க வந்து வருமானம் இல்லைங்கிறீங்க, வேலைக்கு போகலங்கிறீங்க, குடும்பத்தை கவனிக்க முடியலங்கிறீங்க. சரி. ஸோ இப்போ உங்க 2 பேருக்கும் நிறைய சண்டை ஆயிட்டு இருக்கு. ஓகே, நிறைய சண்டை ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு வாழ முடியல. உங்க வயசு என்ன, அவங்க வயசு என்ன? எந்த 45, அவங்க வந்து 40. சரி, அதனால அவங்க யோசிச்சிருக்கலாம்ல, 40 வயசுல நான் எதுக்கு இப்படி துன்பப்பட்டுட்டு இருக்கணும்? ஸோ நானே சம்பாரிச்சு பிள்ளைங்களை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு நான் படிக்க வைக்கிறேன். எனக்கு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகுது. ஒரு 40 lakhs எஃப்டி வருது. இன்னும் ட்ரஸ்டிஸ் எனக்கு ஏபிஆர் ஓப்பர்ஸ்ன்னு போடுறாங்க. அதுதான் உட்காந்து நம்ம பேசினா முடிஞ்சு போச்சு. எதுக்கு நான் வரமாட்டேன், நான் அங்கதான் கொடுப்பேன், எப்ப பார்த்தாலும் நடிக்கிறாரு அதுக்கு அப்படின்ற மாதிரி இதே சொல்றாங்க. அதான் சொல்றேங்க, அது ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனால தானே அவங்க வந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நான் கேட்குறேன். எனக்கு என்ன காரணம் தெரியலையே. அதான் உங்க 2 பேருக்கும் பர்சனாலிட்டி கிளாஷ் வருதே. நீங்க அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க, உங்களால ஒரு 3 வருஷமா எங்களுக்குள்ள எந்த சண்டையுமே கிடையாது. அவங்களாம் வந்து சரியா ஒரு 6 மாசம். அதாங்க, அவங்களுக்கு எங்கேயோ உங்களை பிடிக்காம போயிருக்கோம். சரி, நம்ம இந்த இதுல இருந்து விடுபட்டுட்டோம்னாக்கா நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு நினைக்கலாம்ல. அவங்க அது பசங்களுடைய லைஃப் என்ன, பசங்களுக்கு என்ன போகுது? அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. இப்ப இதெல்லாம் சகஜமாயிட்டு வருது. சரி, உங்க மனைவியோட நிலைமையை நினைச்சு பாருங்க. அவங்க பிடிக்காத கல்யாணத்துல அவங்க எவ்வளவு நாளைக்கு வாழ முடியும்? அவங்களுக்கு மனசுல பிடிக்கல. இதுதான் எனக்கு ப்ராப்ளம்னு சொன்னா நீ ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலையே. அதுதான் ப்ராப்ளம். அதெல்லாம் சொல்லணுமா? இப்போ ஒரு பெண் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்றா அப்படின்னா என்ன? அவளுக்கு அந்த திருமணத்துல மூச்சு அடைக்குது, அவளால வாழ முடியல, வெளியில போறேங்கிறா. ஸோ எப்படி உங்ககிட்ட காம்பன்ஸ் தான்? அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா இல்ல, அவங்க அப்பா கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க விரும்பி இந்த பிரச்சனை பண்றாங்க. சரி, உங்களுக்கு விருப்பம் இருந்தா டைவர்ஸ் கொடுங்க, இல்லாட்டினா கொடுக்காதீங்க, அவ்வளவுதான். அதான் கொடுத்தாங்களா, அவ்வளவுதான். ஆனா மைண்ட்ல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுது நீங்க சொல்ற மாதிரி. அப்ப நீங்க டைவர்ஸ் கொடுக்கலன்னா உங்க வாழ்க்கையும் போகும், அவங்க வாழ்க்கையும் போகும், அவ்வளவுதான். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பொறுத்து பார்ப்பாங்க, இல்லாட்டினா வேற ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் எடுத்துப்பாங்க. அவங்க வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணும்னாக்கா அவங்க லைஃப் அப்படி போயிடும். உங்கள் லைஃப் என்ன ஆக போகுது? நீங்கள் தனியாக வாழ வேண்டியதா, இல்லை நீங்களே யாரையாவது பார்க்கணும்? மேரேஜ் பிடிக்காத மேரேஜை இப்படி விடாப்பிடியாக வந்து பிடிக்காத மேரேஜில் விடாப்பிடியாக இப்படி வந்து முரண்டு பிடிக்கிறது தவறு. ஒன்று வந்து மனசு ஒத்து போய் திருப்தியாக இருந்தால் வாழணும். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு போட்டோம், நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், நீ வாழறியான்னு பார்க்குறேன். பசங்க லைஃப் ஒன்றுங்க, ரீமேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் பசங்க லைஃபுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. இது நாட்டில் வந்து யாரோ புரளி கிளப்பி விட்டது. எல்லாரும் குழந்தைங்களையும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. இப்போல்லாம் மாறி போயிடுச்சு.
ஸோ சும்மா பெண்களை வந்து ஒரேடியாக வந்து இப்போ பிள்ளைகளை யார் பார்த்துக்குது பிள்ளைகளை யார் பார்த்துக்குதுன்னு சொல்லி ஒரு ஒர்க் அவுட் ஆகாத ரிலேஷன்ஷிப்பு, துன்புறுத்தல், அப்யூசல் இருக்கிற ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரணும்னு அந்த பெண் முடிவு பண்ணிட்டான்னா அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. முக்கால்வாசி பெண்கள் முடிவு பண்ண மாட்டாங்க. முக்கால்வாசி பெண்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பிள்ளைங்கள் வாழ்க்கைன்னு தான் இருப்பாங்க. அது அவங்களுடைய தன்னம்பிக்கை, அவங்களோட தைரியத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் எங்கேயோ ஒரு பொண்ணு வந்து தைரியமாக நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வரும்போது சமூகம் வந்து அதுக்கு உதவி தான் பண்ணணும். அந்த பொண்ணையும் பயமுறுத்தக்கூடாது. ஐயோ இதை மாதிரி நீ சுயநலமாக இருக்கியே அப்படின்லாம் பயமுறுத்தக்கூடாது. என்ன இப்போ பெண்கள் பிள்ளைகள் பெருசாகிட்டாங்க, அவங்கள பாதுகாத்துக்க தெரியும், அவங்க படிப்பு உதவிக்கு பண்ண தெரியும், அவங்க எல்லாம் பிளான் பண்ணுவாங்களா இருக்கும். அவங்க வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு போட்டோமே, என்ன தவறாயிடுச்சு? அதுதான் இப்போ பசங்க லைஃப் நாளைக்கு எதுதான் கேட்குறேன். அவங்க ஒரு விதமாக போயிட்டு இந்த பசங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன். அவங்க வந்து வேற மாதிரி போகிறோம்னு கேட்டால் அது நம்மளால எப்படி அக்செப்ட் பண்ணுறது? பசங்களும் எனக்கு வேணும், நீயும் வரக்கூடாது, எனக்கு நான் எங்கள் அப்பா எங்கள் பசங்க தான் இருக்கணும் அப்படின்றது நம்மளால எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? இதுக்கு கவுன்சிலிங் கோர்ட்ல கொடுக்குறாங்களா? அவங்க தான் சொல்றாங்க கோர்ட்ல கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. சரி, உங்களுக்கு கோர்ட்ல என்ன சொல்றாங்க? இப்போ அவங்க வந்து டைவர்ஸ் நாங்க வந்து வாய்தா மேல எனக்கு ஹெல்த் தெரியாதனால வாய்தாமா வாங்கிட்டு இருக்கோம். இல்லங்க, உங்களுக்கு கோர்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல உங்களுக்கு என்ன அறிவுறுத்தினாங்க? டைவர்ஸ் கொடுங்கன்னு சொன்னாங்களா இல்லை சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? டைவர்ஸ் கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. அதான் சொல்றேன். பார்த்தீங்களா, நான் கிளியராக நான் சொல்லிட்டேன். உங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு ஒரு தைரியமாக எனக்கு வேண்டான்னு சொல்லி அவங்களே வந்து ஃபார்வர்ட் பண்ணி டைவர்ஸ் கேட்குறதுங்கிறது நம்ம நாட்டில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ அதுக்கு மேலே அந்த பெண்ணை வந்து நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. ஒரு பெண்ணு துணிஞ்சிட்டா இந்த திருமணத்தில் எனக்கு வேணாம். ஏன்னா பெண்ணுக்கு தான் இழப்பு ஜாஸ்தி. ஒரு திருமண உறவுலேருந்து ஒரு பெண் வெளியில் போகும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு மாப்பிள்ளை கிடச்சிடணும்லாம் சொல்ல முடியாது. அப்போ அந்த பெண் வந்து எவ்வளோ தைரியமாக இருந்தாக்கா எனக்கு வேண்டாம், நான் தனியாக வந்து என் பிள்ளைகளை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறா. அப்போ அது வந்து நம்ம மதிக்க தான் வேணும்.